وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه والناس أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الله تعالى عز وجل في القرآن: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அனைத்து புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவற்றியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஉ தாபியன்கள், இமாம்கள், நல்லடியார்கள், குறிப்பாக அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த பொழுதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால வாரந்தோறும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி ஒவ்வொரு தலைப்பாக ஒவ்வொரு பாடமாக நாம் படித்து வருகிறோம். அதனுடைய வரிசையில் இன்று ஃபிக்ஹ் மார்க்க சட்ட வகுப்பில் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் சொல்லக்கூடிய புத்தகத்தை மையமாக கொண்டு ஒவ்வொரு பாடமாக நாம் படித்து வருகிறோம். கடந்த ரமலானுக்கு முன்னாடி சில சட்டங்களை படித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் தயமத்தை குறித்தான சட்டங்கள், அது செய்யக்கூடிய முறை, தயமத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள், அதனுடைய நிபந்தனைகள் என்ன, அதை குறித்தான சட்டத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சிறிய செய்தி. நம்ம நோன்புக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்துடைய சட்டங்கள் நம்ம படிச்சிருந்தோம். ஜக்காத்தை பற்றியான ஒரு அறிமுகத்தையும், எதற்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியான ஒரு முன்னுரை மட்டும் நான் வழங்கியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இந்த தைமம்ங்கிற சட்டத்தை முடித்த பிறகு இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்தினுடைய சட்டத்தை இன்ஷா அல்லாஹ் விரிவாக விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்வோம். அடுத்த வகுப்புல நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தைமம் அதையே நம்ம இன்னைக்கு பாடமாக எடுத்திருக்கிறோம்னு சொன்னா, மனித வாழ்க்கையில உள்ள ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். இந்த சட்டத்தை ஒவ்வொரு முஸ்லீம் நம்ம நம்ம தெரிந்து வைத்திருக்கணும். மனிதனுடைய வாழ்க்கையில சில பொழுதுகள் மார்க்கத்தினுடைய ஆணி பேராக இருக்கக்கூடிய தொழுகை நிலைநாட்டுகிற பொழுது அந்த தொழுகைக்கு நிபந்தனையாக முதன்மையாக இருப்பது உது. அந்த உதுவுக்கு முதன்மையான அம்சமாக இருக்கிறது தண்ணீர். தண்ணீர் இல்லாத பட்சத்துல தைமம் செய்வதற்கு மார்க் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அனுமதி கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில சில பொழுதுகள், சில நேரங்களில் தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் அப்படியான ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிற பொழுது தைமம்ங்கிற ஒரு வழிமுறையை மார்க்க நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. அந்த சட்டத்தை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டுவதற்காக வேண்டி இந்த நேரத்தில் இந்த தலைப்பை நம்ம நினைச்சிருக்கிறோம், ஒரு வகுப்பாக எடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது, தயமம் என்ற அந்த சொல், அந்த சொல்லுக்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால், அரபு மொழியில தயமம் என்று சொன்னால் நாடுவது என்ற ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் தயமம். தயமம் என்றால் நாடுவது
என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் தைமம். மார்க்கத்தில் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தைமம்ங்கிற அந்த சொல்லுக்கு மார்க்கத்தில் இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இபாதத் என்ற அடிப்படையில் பிரத்யேகமான முறையில் தூய்மையான மண்ணை பயன்படுத்தி முகம் மற்றும் இரு கைகளின் மீது மசகு செய்வதாகும். மார்க்கத்தில் இபாதத் என்ற அடிப்படையில் பிரத்யேகமான முறையில் தூய்மையான மண்ணை பயன்படுத்தி முகம் மற்றும் இரு கைகளின் மீது மசஹ் செய்வதாகும். அதற்கு தைமம் என்று சொல்லப்படும். அப்போ சுருக்கமா சொல்வதாக இருந்தால், இபாதத்துகளை நிறைவேற்றுகிற நேரத்தில் தூய்மையான மண்ணை பயன்படுத்தி கைகளையும் முகங்களையும் தடவிக் கொள்வதுதான் தைமம். தைமத்தை குறித்து வரக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தைமத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொழுதுகள் அதை நமக்கு நினைச்சிருக்கிறாங்க, வலியுறுத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. அதை குறித்து வரக்கூடிய குர்ஆன் வசனங்களும் ஹதீஸுகளும் பார்க்கிற பொழுது, சூரத்துல் மாயிதா குர்ஆனுடைய 5வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம். இது நம்ம இந்த வசனத்தை உலுவுடைய பாடத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். உலுவுடைய பாடத்துல அடிக்கடி இந்த வசனத்தை நாம் படித்திருக்கிறோம். இது உலுவை குறித்து பேசக்கூடிய வசனம். அதுலயும் குறிப்பாக தைமத்தை குறித்தும் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இலா ஸலாத்தி ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹு பிருஊசிக்கும் வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முஃமின்களே, நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் பொழுது உங்களுடைய முகங்களையும் முழங்கைகள் வரை உங்கள் இரு கைகளையும் கழுவிக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஈர கையால் உங்களுடைய தலையை நீங்க நினைச்சீங்க மசகு செய்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய இரு கால்கள் கணுக்கால் வரை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, கழுவிக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதுல தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒருவேளை ஃபலம் தஜிது மஅன், நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, நீங்கள் சுத்தமான மண்ணை கையினால் தடவிக்கொண்டு அவைகளால் உங்களுடைய ஃபம்ஸஹு பி உஜூஹிக்கும் வ ஐதியக்கும், உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவிக் கொள்ளுங்கள். அப்போ தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் சுத்தமான மண்ணை கொண்டு தயமம் செய்து கொள்ளலாம். முகங்களையும் கைகளையும் தடவிக் கொள்வதெல்லாம் தயமம். அப்ப அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக சொல்ல வருவது என்ன அப்படி சொன்னா, தயமம் என்பது அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட, அல்லாஹ்வால் வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம், ஒரு மார்க்க வழிமுறை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தைமத்தை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகிற பொழுது, சுனன் அபூதாவுதுல 332வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, قال رسول الله صلى الله عليه وسلم السعيد الطيب ودعاء المسلم ولو الى 20 سنين. 10 ஆண்டுகள் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டாலும், 10 ஆண்டுகள் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டாலும், فإذا وجدت ماء فمسه جلدك فإن ذلك خير. 10 ஆண்டுகள் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டாலும் தூய்மையான மண் உங்களுக்கு போதுமானது. தண்ணீர் கிடைத்து விட்டால் அதனை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய உடலில் செலுத்துங்கள், அதுதான் சிறந்தது. அப்ப இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படி சொன்னா, தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் தயமம் செய்து கொள்ளலாம். அதிலும் குறிப்பா சொல்றாங்க 10 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் வரைக்கும் நமக்கு தண்ணீர் இல்ல, அப்படி இல்லாத பட்சம் தண்ணீர் கிடைக்கல, தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் மனிதனுக்கு வருதுன்னு சொன்னா, அவர் என்ன செஞ்சு கொள்ளலாம், தயமம் செய்து கொள்ளலாம்.
அதுல குறிப்பா இன்னொரு செய்தி வலியுறுத்தி சொல்றாங்க, ஒருவேளை தண்ணீர் கிடைச்சிருச்சுன்னா, தண்ணீர் உங்களுக்கு கிடைத்து விட்டால் தண்ணீர் சிறந்தது, அதை நீங்க நினைச்சீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ முன்னால் சொன்ன குர்ஆன் வசனமும் பின்னால் வரக்கூடிய இந்த ஹதீஸையும் பார்க்கிற பொழுது, டைம்ங்கிறது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறையின் பிரகாரம் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சம் என்பது நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, இங்கே புரிய முடிகிறது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க, قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜுஇலத் லில் அர்லி மஸ்ஜிதன் வ தஹூரா, பூமி முழுவதும் எனக்கு தொழுமிடமாகவும் சுத்தம் செய்வதற்கான இடமாகவும் ஆக்கப்பட்டுள்ளது. அப்ப அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிற பொழுது பூமி முழுவதும் தொழுமிடமாக அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க வேணாலும் என்ன செஞ்சிருக்கிறான், தொழுகைக்கான நேரம் வந்தால் நம்ம தொழுது கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் கூட, தொழுகிற இடம் நல்லா விளங்கிக்கோங்க, தொழுகிற இடம் கூட மண்ணுல நாம் என்ன செய்றோம், நம்முடைய தொழுகை அமைத்துக் கொள்ளலாம். அப்ப மண் என்பது சுத்தமானது. அதுல நம்ம தொழுகிறது மார்க்கத்தில் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு உது செய்வது மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தைமத்தை பொறுத்த வரைக்கும் சில நிபந்தனைகளை நமக்கு மார்க்கம் வலியுறுத்திருக்கிறது. தைமம் செய்கிற பொழுது தைமத்துக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கிறது. நாம் எப்போதுமே ஒரு பாடத்தை படிக்கிறோம், மார்க்க சட்டங்களை படிக்கிற பொழுது அதற்குன்னு சில நிபந்தனைகளை நமக்கு நினைச்சிருக்கிறாங்க, இமாம்கள் வரையறுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிபந்தனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா குரானிலும் சுன்னாவிலும் எடுத்து அதை நினைச்சிருக்கிறாங்க, இமாம்கள் நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன நிபந்தனை? பொதுவாக இந்த நிபந்தனைகளை நம்ம சரியான முறையில நிறைவேற்றினால் மட்டும்தான் இந்த தைமங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பரிபூரணப்படுத்த முடியும். நிபந்தனைகள் சரியில்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, தைமத்தினுடைய அந்த செயலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனாலதான் இந்த நிபந்தனைகளோடு சேர்த்துதான் இந்த தைமத்தை நமக்கு நினைச்சாங்க, இமாம்கள் நமக்கு வரையறுத்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த தைமம்ங்கிற விஷயத்துல எல்லா கல்வியாளர்களும், எல்லா உலமாக்களும், எல்லா அறிஞர்களும் நினைச்சிருக்கிறாங்க, யோகபித்திருக்கிறாங்க. தண்ணீர் இல்லாத பட்சத்தில் சுத்தம் செய்வதற்கு மண்ணை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அதுல குறிப்பாக இபாதத்து சார்ந்த விஷயத்தில், வணக்கம் சார்ந்த விஷயத்தில் மார்க்கம் எதெல்லாம் கடமையாக வலியுறுத்திருக்கிறதோ அது சார்ந்த விஷயத்துல தண்ணீர் இல்லாத பட்சத்துல நாம் மண்ணை பயன்படுத்துவது நமக்கு மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இது குர்ஆன் சுன்னா மற்றும் இஜ்மாவின் மூலமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப தைமம் மார்க்கத்தில் உள்ளவைதான். அதே நேரத்துல தைமத்திற்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கிறது. தைமமும் அதனுடைய நிபந்தனைகளும், அதற்கு தைமமும் நிபந்தனைகளும் அனுமதிக்கப்பட்ட காரணங்களும். அப்போ தைமத்திற்குன்னு சில நிபந்தனை இருக்கிறது. அது எப்போது நமக்கு அனுமதி, எப்போது தைமம் செய்யலாம் என்ற காரணம் நமக்கு தெரிய வேண்டும். இந்த ரெண்டு விஷயம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தைமம் செய்கிற பொழுது இந்த ரெண்டு விஷயத்தை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். தைமத்திற்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதே போல அது அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் இருக்கணும். என்னென்ன காரணத்திற்காக வேண்டி தைமம் செய்ய வேண்டும் என்ற காரணம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டும் தெரிந்ததா மட்டும்தான் இந்த தைமம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ரெண்டு விஷயம் நமக்கு தெரியல நினைச்சுக்கோங்க, தைமம் செஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு விளையாட்டுக்காக அதே போல சில பொழுதுகள் நம்ம என்ன பண்றோம், சோம்பேறிக்காக வேண்டி எந்திரிச்சு போய் தான் பண்ண முடியாத சூழல் இருக்கும் பொழுது இன்னைக்கு சில பேர் நினைச்சாங்க தைமத்தை நினைச்சாங்க பயன்படுத்துறாங்க. அப்படி கிடையாது. அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்கள் அடிப்படையில் அதை நம்ம என்ன செய்யணும், தைமம் செய்யணும். முதலாவது அதற்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன நிபந்தனைகள், அதனுடைய காரணங்கள் என்ன அப்படி சொன்னா வரிசையாக நமக்கு இமாம்கள் வரையறுத்து சொல்றாங்க. முதலாவது நிபந்தனை என்ன அப்படி சொன்னா நியத். தைமம் செய்வதற்கான நிபந்தனைகள்ல முதலாவது நிபந்தனை என்ன சொன்னா நியத். பொதுவாக எல்லா செயல்களுக்கும், எல்லா மார்க்க கடமைகளுக்கும் செய்கிற பொழுது முதலில் நியத்துங்கிறது அவசியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. நம்ம நியத்தை பத்தி நிறைய படிச்சிருக்கிறோம். அதனால நம்ம அதை இங்க உங்களுக்கு விரிவாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எனக்கு தோணுகிறது.
நியத் என்று சொன்னா எல்லாருக்குமே தெரியும். மனசுல நினைக்கிறதா நியத், வாயால மொழிவதல்ல. அப்போ பொதுவாக எல்லா விஷயத்திற்கும், அது பொதுவாக இருக்கட்டும், இபாதத்தாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் நியத் அவசியம். நியத் அது சரியான நியத்தாக இருக்க வேண்டும். சரியான நியத்தாக இருந்தால் மட்டும்தான் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், இன்னமல் அமலு பின்னியா, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து அமைகிறது. நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அந்த செயல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில தயமம் செய்வதற்கு முதலாவது நிபந்தனை என்ன சொன்னா, நிய்யத் என்பது ரொம்ப அவசியம். இரண்டாவது நிபந்தனை என்ன சொன்னா, அவர் ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும். அவர் ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும். தயமம் செய்யக்கூடியவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். காஃபிரிடமிருந்து என்ன செய்யப்படாது, தயமம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா தயமம் வந்து ஒரு இபாதத்து சார்ந்த ஒரு விஷயம். எப்படி உதுவை நாம் பார்க்கிறோமோ அது போல தயமும் இபாதத்து சார்ந்த விஷயம் என்பதனால அவர் ஒரு முஸ்லிமாக இருந்தால் மட்டும்தான் அந்த தயமம் என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாம் நிபந்தனை என்ன சொன்னா, அவர் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும். புத்தி உள்ளவராக சொன்னா அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவராகவோ அல்லது மயக்கத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. அப்படி ஒருவர் இருந்தால் அவர் தயமம் செய்தால் அந்த தயமம் என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இது மூன்றாம் நிபந்தனை. நான்காவது நிபந்தனை என்ன சொன்னா, நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கின்ற பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் அவர். குறிப்பா சொல்வதாக இருந்தால் 7 வயதிற்கு குறைவாக அவர் இருக்க வேண்டும். 7 வயது குறைவாக இருந்தாரு சொன்னா அந்த டைம் ஏற்றுக்கொள்ளப்படாது. 7 வயதிற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த 7 வயது ஏன் இங்க இமாம்கள் நமக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, நபி அவர்கள் அந்த தொழுகையை வந்து சொல்லுகிற பொழுது 7 வயதானால் அவர்களை தொழ சொல்லுங்கள். 10 வயதான என்ன செய்யுங்க, அவங்களை கண்டிச்சு அடிச்சு என்ன செய்யுங்க, தொலை வைங்க. அப்ப 7 வயது ஆகும் பொழுதே அவர் தொழுகையின் மீது அவருக்கு என்ன செய்யணும், ஒரு ஈடுபாடை கொண்டு வரணும். அப்படி ஒரு நிலை வரும் பொழுது கொஞ்சம் ஒரு பக்குவ வயது அடைந்தவராகத்தான் இருக்க வேண்டும். அப்ப அந்த வயதை அடைந்தவராக இருந்தால், அந்த வயதை தாண்டியவராக இருந்தால் அவர் தயவு செய்து கொள்ளலாம். அதற்கு உள்ள 7 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் அல்லது பருவ வயதை, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வயசு அதிகமா இருக்கும், பருவம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. பருவம்னா அந்த நல்லது கெட்டது பிரித்து அறியக்கூடிய அந்த பக்குவம் அவருக்கு வந்திருக்காரு. மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு. அந்த நிலையை அவர் அடையலைன்னு சொன்னா, சில பேர்லாம் பெரிய ஆளா வளர்ந்திருப்பாங்க, பக்குவம் இருக்காது. அப்ப அந்த மெச்சூரிட்டிங்கிற பக்குவம் அவருக்கு வந்திருக்க வேண்டும். அந்த பக்குவத்தை அவர் அடையக்கூடியவராக இருந்தால் அவருக்கு தயவு செய்யலாம். அவர் தயவு செய்தால் அந்த தயவு என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கின்ற பருவயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். அதில் குறைவாக வயது உடையவராக இருந்தால் என்ன செய்யப்படாது, அந்த டைம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இது 4வது விஷயம். 5வது விஷயம் என்ன அப்படி சொன்னா, தண்ணீரை பயன்படுத்தாமல் இருப்பதற்குரிய காரணங்களில் ஒன்று தண்ணீர் இல்லாமல் இருப்பது. தண்ணீரே இல்ல. தண்ணீர் இல்லாத பட்சத்துல தான் இது என்ன செய்ய முடியும், இந்த தைமத்தை நாம் என்ன செய்ய பயன்படுத்த முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது 5வது நிபந்தனை. தண்ணீரை பயன்படுத்தாமல் இருப்பதற்குரிய காரணங்களில் ஒன்று தண்ணீர் இல்லாமல் இருப்பது. இன்னொன்னு, தண்ணீர் இருந்தும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல். தண்ணீர் இருந்தும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல்ல ஒருத்தர் இருக்கிறாரு சொன்னா அவர் என்ன செய்ய முடியாது. தண்ணீர் இருந்தும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல்ல அவர் இருந்தாருன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது. அப்படி இருக்கிற பொழுது அவர் தயமம் செய்து கொள்ளலாம்.
ஒன்று தண்ணீர் இல்லாமல் இருப்பது, இன்னொன்று தண்ணீர் இருந்தும் தண்ணீரை பயன்படுத்த முடியாது. அது யாருன்னா குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 4வது அத்தியாயத்தினுடைய 43வது வசனம். வ இன் குன்தும் மர்லா, நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் தயவு செய்து கொள்ளுங்கள். அப்ப நோயாளிகளாக இருக்கிற பொழுது தண்ணீர் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. இப்படியான ஒரு கட்டங்கள் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யலாம், தயமம் செய்து கொள்ளலாம். அப்ப இதுவும் தயமம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு காரணம். தயமத்தோட நிபந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் இது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சுனன் அபூதாவூதுல 337வது ஹதீஸாகவும், இப்னு மாஜால 572 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன ஹதீஸ் அப்படி சொன்னா, காயம்பட்டவர் தொடர்பாக செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள், அவரை இவர்கள் கொன்று விட்டார்கள், அல்லாஹ் இவர்களை நாசமாக்கட்டுமாக. இவர்களுக்கு தெரியவில்லை என்றிருந்தால் தெரிந்தவிடம் கேட்டிருக்கலாமே. அறியாதவர்களுக்கான நிவாரணம் கேள்விதான் உள்ளது. அப்போ ஒரு காலத்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, மக்களுக்கு தயமங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்காது, தெரிஞ்சிருக்கிறார். அந்த தயமம் தெரியாத காலகட்டமா இருந்ததுனால மக்கள் அதை என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தாம இருந்தாங்க. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒரு கட்டங்கள்ல, இப்படியான ஒரு நிலைகள்ல நீங்க இருக்கும் பொழுது என்ன செய்யலாம், தயமம் செய்து கொள்ளலாம். ஆஹ் அப்போ தயமங்கிறது இந்த மாதிரியான கட்டங்கள், இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம என்ன செய்து கொள்ளலாம், தயமம் செய்து கொள்ளலாம். நோயாளிகளாக இருக்கிற பொழுது, அதே மாதிரி இந்த அடிபட்டு காயம் கட்டு போட்டிருப்பாங்க, இப்படியான கட்டங்கள் இருக்கும் பொழுது என்ன செஞ்சுக்கலாம், தயமம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கறத பார்க்கணும். அதே போல சில நேரங்கள்ல குளிர், இதுவும் ஒரு காரணம் தான். தண்ணீர் இருந்து பயன்படுத்த முடியாத ஒரு கட்டம் வரும். இப்படி குளிர் காலங்கள்ல குளிர் கடுமையான குளிரின் போதும் தண்ணீர் பயன்படுத்த முடியாமல், அப்படி தண்ணீர் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா பாதிப்பு ஏற்பட்டுருமாங்கிற பயத்தினால சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, தண்ணீரை பயன்படுத்த மாட்டாங்க. அதற்கு பகரமாக தயமத்தை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அதே குறித்து வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சொன்ன அபூதாவூதுல 334வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன ஹதீஸ் அப்படி சொன்னா, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ஒரு போர்க்களத்துல கடுமையான குளிர். அப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, கடுமையான குளிர், இரவு நேரத்துல என்னால என்ன செய்ய முடியல, எனக்கு அந்த குளிர்ல எனக்கு குளிப்பு கடமையாகி விட்டது. அந்த குளிர்ல என்னால என்ன செய்ய முடியல, தண்ணீரை கொண்டு என்னுடைய உடலை நான் உடலை நினைச்சேன் அப்படி சொன்னா நான் அழிந்து விடுவேங்கிற பயத்தை நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் தயமம் செஞ்சு நினைச்சிட்டேன், சுபுகு தொழுகை நடிச்சு நான் தொழுதுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தி மக்கள்கிட்ட தெரிவிக்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் கேட்கிறாங்க, அம்ரே, குளிப்பு கடமையான நிலையில நீங்க மக்களுக்கு தொலை வைத்தீர்களா என்று கேட்கிறாங்க. அப்போது அவர் சொன்னார், என்ன காரணத்துக்காண்டி அவர் தயமம் செஞ்சார் அப்படிங்கிற காரணத்தை சொல்றார். அல்லாஹ்வின் தூதரே, தண்ணீரை நான் பயன்படுத்தினானா எனக்கு என்ன, நான் அழிந்து விடுங்கிற பயந்துட்டேன் நானு. அதனால நான் என்ன செஞ்சேன், மண்ணை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் முன்னாடி சொன்ன வசனம், ஒரு வசனத்தை நபி அவர்கள் ஓதி காட்டுறாங்க. 4வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனம். நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள், நிச்சயம் அல்லாஹ் உங்களிடம் மிக கருணை உடையவனாக இருக்கிறான். அப்ப இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான நேரங்கள்ல கடுமையான குளிர் இருக்கிற நேரங்கள்ல மார்க்கம் அனுமதித்திருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நாம் தயமம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கே தவிர, மார்க்கம் அனுமதிக்காத, மார்க்கம் சொல்லித்தராத நிலையில் நினைச்சக்கூடாது, தயமத்தை நம்ம நினைச்சக்கூடாது, தண்ணீருக்கு பகரமாக மண்ணை நம்ம நினைச்சக்கூட பயன்படுத்தக் கூடாதுங்கிறதான் இங்கே நமக்கு சொல்லப்படுகிற செய்தி நான் பார்க்கிறோம். அப்போ தண்ணீர் இருந்தும் தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை, அது 2 நிலைகள் இருக்கிறது. கடுமையான குளிர், நோயாளிகளாக இருக்கிறவங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கடும் குளிரினால ஒருவர் என்ன செய்ய முடியாது, ஒளி செய்யாம இருக்கக்கூடாது.
ஒளி செய்ய வேண்டுங்கிறத இங்கே பார்க்கிறோம். அதே போல தண்ணீரே இல்ல, தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் என்ன செஞ்சுக்கலாம், டைம் செய்து கொள்ளலாம். இது 5வது அம்சம். 6வது விஷயம் என்ன அப்படி சொன்னா, டைம் என்று சொன்னா சுத்தமான மண்ணில் என்ன செய்யணும். டைமம் என்பது சுத்தமான மண்ணில் என்ன செய்ய வேண்டும். என் அல்லாஹ் தஆலா நாம் கடந்த வசனத்துல ஓதி காட்டும் பொழுது, ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, சுத்தமான மண்ணை கொண்டு நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, தயவு செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். அப்ப சுத்தமான மண் தான் தயவு செய்ய வேண்டும். சுத்தம் இல்லாத மண்ணில் என்ன செய்யக்கூடாது, தயவு செய்ய கூடாது அப்படிங்கறத இங்க பாக்குறோம். அஸ்ஸஈத் என்றால் என்ன அப்படி சொல்லி, அஸ்ஸஈத் என்றால் என்னன்னு கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் அவங்க கேட்கிறாங்க. அதுக்கு சுத்தமான, தூய்மையான விளைமண் என்று நினைச்சிருக்கிறாங்க, பதில் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ தைமம் என்பது சுத்தமான மண் என்ன செய்யணும். தைமத்திற்கு இந்த 6 நிபந்தனைகள் என்ன செய்யறாங்க, இமாம் நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், தைமத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேவா? அடுத்து என்ன அப்படி சொன்னா, பொதுவாக வந்து மண் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, இது தைமத்தின் நிபந்தனைகளுக்குள்ள ஒரு விஷயம் தான். மண்ணு கிடைக்கல அப்படி சொன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, கல்லுல என்ன செய்வாங்க, தைமம் செய்வாங்க. கல்லுல என்ன செய்வாங்க, தைமம் செய்வாங்க. இந்த மாதிரியான நேரங்கள்ல சில நேரங்கள்ல பாத்தீங்க சொன்னா, சுவர்ல, அதே மாதிரி இந்த பஸ்ல போகும்போது பஸ்ஸினுடைய சீட்ல, இந்த மாதிரி நேரங்கள்ல செய்வாங்க. இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இந்த மாதிரி மார்க்கத்துல வந்து இந்த மாதிரி இதுக்கு ஆதாரமே கிடையாது. மண்ணு தான் தைமத்திற்கான வழிமுறையை தவிர, மண் அல்லாத வேறு இதை கொண்டு என்ன செய்யக்கூடாது, தைமம் செய்யக்கூடாது அப்படிங்கறதுதான் இங்கே நமக்கு சொல்லி தரப்படுகிறது. ஏன்னா இப்படி மண் அல்லாத கல்லுலோ இந்த மாதிரியான விஷயங்களோ வந்து செஞ்சாங்கன்னு சொன்னா, அதுக்கும் நபியூர் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல ஒரு வசனத்தை எச்சரிக்கையாவே சொல்லி காட்டுகிறான். ஃபத்தகுல்லாஹ் மஸ்தஅதும், உங்களால முடிந்த வரைக்கும் நீங்க நினைச்சு அல்லாஹ் அஞ்சி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. உங்களால முடிந்த வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்குவாங்க, அல்லாஹ்வை பயந்து நடந்துக்குவாங்க அப்படிங்கிற வசனத்தை இங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனாலதான் இமாம் அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லும் பொழுது, மணலும் சுத்தமான மண்ணு தான், மண்ணை கொண்டுதான் நம்ம என்ன சுத்தம் செய்ய வேண்டுங்கிறதான் இங்க நமக்கு வலியுறுத்தப்படுகின்ற ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் தைமத்துக்கு நிபந்தனைகளே, அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் நாம் பார்க்கிறோம். அடுத்து தைமத்தை முறிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கும் சில 3 காரணங்களை வந்து நமக்கு கிடைச்சுறாங்க, இமாம்கள் வரையறுத்து கொடுக்குறாங்க. குர்ஆன் சொன்ன அடிப்படையில தான். என்ன அப்படி? தைமத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள், முதலாவது விஷயம் என்ன? பொதுவாக உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னவா இருக்குதோ அதுவும் தைமத்தை என்ன செஞ்சு முறிச்சிடும். எதெல்லாம் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களா இருக்கிறதோ அதே போல அது அது அதே மாதிரிதான் தைமத்துக்குள்ள காரியம் அது. நான் படிச்சிருக்கிறோம் சிறு தொடக்கு, பெரு தொடக்கும் படிச்சிருப்போம். எதெல்லாம் சிறு தொடக்கோ அவையெல்லாம் உதுவை முறிக்கக்கூடிய, அதையும் தைமத்தை முறித்து விடும். காட்சி புரிகிறது. அதே மாதிரி என்னது, மலஜலம் கழிக்கிறது, ஒட்டகரிச்சி சாப்பிடுறது, இது போன்ற விஷயங்கள் நம்ம நினைச்சிருக்கிறோம். கடந்த வகுப்புல உதுவை முறிக்கக்கூடிய காரியம் படிச்சிருந்தோம். அது போல சிறு தொடக்கு ஏற்பட்டால் உதுவை முறித்து விடும். அதே போலதான் தைமத்தை என்ன செஞ்சிடும், முறித்து விடும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படி சொன்னா, தைமத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் இரண்டாவது அம்சம் என்ன அப்படி சொன்னா, தண்ணீர் இருக்கும்போது தயம் செய்யக்கூடாது. தண்ணீர் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, தயம் செய்யக்கூடாது. சுனன் திர்மிதில 124வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள், தண்ணீர் கிடைத்தால் உடல் முழுக்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும், அதுதான் சிறந்தது. தண்ணீர் கிடைத்து விட்டால் நீங்க என்ன செய்யுங்க, உடல் முழுக்க நீங்க நினைச்சு பயன்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் டைம் செய்யக்கூடாது. அப்படி ஒருவர் டைம் செஞ்சா அந்த டைம் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது டைமே கிடையாது அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. அப்போ தைமத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் இது ஒன்று. மூன்றாவது விஷயம் என்ன, காரணம் எதுவும் இல்லாமல் டைம் செய்யக்கூடாது. காரணம் எதுவும் இல்லாமல் டைம் செய்யக்கூடாது. காரணம் நம்ம முன்னாடி படிச்சிருந்தோம் இல்லையா, நோய்வாய்ப்பட்டிருந்தால், இந்த மாதிரியான தண்ணீர் கிடைக்காவிட்டால், இப்படியான நேரங்கள்ல தான் ஒருவர் என்ன செய்யணும், டைம் செய்யணுமே தவிர இது அல்லாத நிலைகள்ல, இது அல்லாத காரணங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, டைம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அடுத்து என்ன அப்படி சொன்னா, டைம் செய்வது எப்படி?
இலகுவாக நமக்கு நபியவர்கள் நினைச்சிருக்கிறாங்க, சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். டைம் செய்வதற்கு மார்க்க நமக்கு ரொம்ப இலகுவாக நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். அல்லாவை அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளையை நாம் சரியாக நிறைவேற்றுவதற்கு ரொம்ப சிரமத்தோடு நமக்கு என்ன செய்யல, மார்க்க நமக்கு கட்டுத்தரல. ரொம்ப இலகுவாக ஈஸியா எல்லா விஷயங்களையுமே இந்த மார்க்கம் நமக்கு இலகுவாக நிறைவேற்றுவதற்கு சில வழிமுறைகளையும் அதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அதனாலதான் நாம் படித்திருக்கிறோம். தொழுகிற பொழுது கூட பாருங்களேன், நீங்கள் நின்று தொழ முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுவுங்க. உட்கார்ந்து தொழ முடியலன்னு சொன்னா என்ன செய்யுங்க, படுத்துக்கொண்டு தொழுவுங்கள். படுத்துக்கொண்டும் தொழுக முடியலன்னு சொன்னா என்ன செய்யுங்க, நீங்க செய்கையால தொழுவுங்க. இல்லையா மனதால தொழுவுங்க. இப்படி மார்க்கம் ஒவ்வொன்றுமே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறது, இலகுவாக ரொம்ப ஒரு நம்மளை வற்புறுத்தி வற்புறுத்தி எந்த ஒரு கடமையும் நமக்கு மார்க் என்ன செய்யல, நிறைவேற்ற சொல்லல. அது போலதான் தைமமும். தைமம் செய்வதில் கூட பாருங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்யல, செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வரலாற்றுல ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு சஹாபி பாலைவனத்துல அப்படி பயணிச்சு வர்றாரு. வருகிற பொழுது அவருக்கு வந்து குளிப்பு கடமையாயிருச்சு. இன்னொன்னு தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு. ஆனா அப்போது வந்து என்ன செய்யப்படல, ஆஹ் தைமத்தினுடைய சட்டம் அவருக்கு தெரியல. அவர் என்ன பண்ணிட்டாரு சொன்னா, அந்த மண்ணுல என்ன செஞ்சிட்டாரு, போட்டு அப்படி புரண்டாரு தன்னை போட்டு. ஏன்னா மண் வந்து மனுஷன் சுத்தப்படுத்தக்கூடியதானே அப்படிங்கிற அடிப்படையில் அவர் நினைச்சிட்டாரு சொன்னா, மண்ணுல போட்டு தன்னை நினைச்சிட்டு அப்படியே அதுல உருண்டு பிறண்டார். உருண்டு பிறண்டு தொழுகை நினைச்சு நிலைநாட்டிட்டார். இந்த செய்தியை வந்து ரசூலாட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த மாதிரி பாலைவனத்துல பயணிச்சுட்டு இருந்தேன், தொழுகைக்கான வக்து வந்துருச்சு. ஆனா நான் வந்து எனக்கு தண்ணீர் இல்ல. அப்ப நான் என்ன சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், மண்ணுல நான் என்ன செஞ்சேன், என்ன போட்டு நான் அப்படி புரண்டு எடுத்துட்டேன்னு சொல்றாரு. அப்ப நபி அவர்கள் வந்து ரொம்ப இலகுவாக சொல்லி கொடுத்தாங்க. ஏன் நீ அப்படி செஞ்ச, நீ அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லையாப்பா, ரொம்ப இலகுவாக ஈஸியா நீ இதை செஞ்சிருக்கலாம்னு சொல்லி ஒரு வழிமுறை நபியர்கள் கற்றுக் கொடுக்குறான். புகாரில முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எப்படி ரசூலா சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா, புகாரில 347 ஹதீஸாகவும், முஸ்லீம்ல 368 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் 2 கைகளால் பூமியில் ஒரு அடி அடித்தார்கள். 2 கைகளுக்கு என்ன செஞ்சாங்க, உள்ளங்கை வந்து பூமியில படணும். 2 அடி இப்படி அடிச்சாங்க. இப்படி அடிச்சுட்டு கையினுடைய புறங்கை வாங்க சொல்றாங்க. ஒரு 2 புறங்கை என்ன செய்யறாங்க, ஒரே மாதிரி என்ன செய்யறாங்க, தட்டி இருக்கிறாங்க. மேல் பகுதியே ஒரு தட்டு தட்டி இருக்கிறாங்க. இப்படி அது இன்னைக்கு நிறைய யூடியூப்ல வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, தைமம் செய்யக்கூடிய முறையை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நிறைய யூடியூப்ல அது இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு அதை வந்து ஒரு வரியாகத்தான் உங்களுக்கு படிக்கிறேன். செய்முறை வந்து இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு அதை வேணா நம்முடைய குரூப்ல வந்து நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போ தன்னுடைய 2 கைகளையும் பூமியில மண்ணில் அடிச்சு தன்னுடைய 2 கைகளையும் புறங்கை என்ன செஞ்சாங்க, இப்படி தட்டுனா, அல்லது ஆஹ் இப்படி அந்த மண், அதாவது கையில இருக்கக்கூடிய மண் வந்து கீழே விழுகும்படி என்ன செஞ்சுக்கிறாங்க, இப்படி லேசா தன்னுடைய புறங்கையை தட்டி விட்டு பின்பு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தங்களுடைய வலது கரத்தால் இடது புறங்கை என்ன செஞ்சாங்க, மேல தடவினார்கள். பின்பு அல்லது வலது கரத்தை கொண்டு என்ன செஞ்சாங்க, இடது கரத்தின் மீது என்ன செஞ்சாங்க, மேல் தடவினார்கள். இரண்டாவது முகங்கள் என்ன செஞ்சாங்க, நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, 2 கைகளை கொண்டு தங்களுடைய முகங்கள் என்ன செஞ்சாங்க, தடவினார்கள். அப்ப இதுதான் தைமத்தினுடைய ஒரு வழிமுறையாக, செய்முறையாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பூமியின் மீது 2 கைகளையும் அடிக்க வேண்டும். பின்பு 2 கைகளையும் ஒரே மாதிரி என்ன செய்யணும், மேல் ஒரு தட்டி எடுக்கிற மாதிரி இப்படி தட்டிட்டு இடது கைகளை கொண்டு கையினுடைய மேல் பகுதியும், வலது கையை கொண்டு இடது கையினுடைய மேல் பகுதியும், இந்த முகத்தை என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும், முகத்தை அப்படி என்ன செய்யணும், ஒரு முறை தடவினால் போதுமானது என்று நபி அவர்கள் சஹாபி என்று சொல்லிவிட்டு நபி சொன்னாங்க. இப்படி செய்வதே நமக்கு போதுமானதாக இருந்தது என்று சொன்னாங்க. அப்போ டைம் செய்யக்கூடிய முறையும் நமக்கு நினைச்சிருக்கிறாங்க மார்க்கத்தில் இப்படி அழகா
அப்ப செய்யக்கூடிய முறை இப்படித்தான் நபி அவர்கள் நமக்கு நினைச்சிருக்கிறாங்க, சைமத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அப்ப இதை மனதில் வைத்துக் கொண்டு தண்ணீர் இல்லாத பட்சத்துல மார்க் நமக்கு இலகுவான முறையில இந்த செய்முறை நமக்கு நினைச்சிருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. சில பொழுதுகள் நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படலாம், தண்ணீர் கிடைக்காமல் போகலாம், தண்ணீர் இருந்து தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல், நோயாளிகளாகவோ பயணங்கள் இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியாது, தண்ணீரை பயன்படுத்த முடியாது. இப்படியான நேரங்கள்ல தயமம் நமக்கு செய்வதற்கு மார்க் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு வலியுறுத்திருக்கிறது. அதே நேரத்துல தயமம் உது செய்வதற்கு மட்டுமல்ல, குளிப்பு கடமையான நிலையில இருக்கிற பொழுது கூட அவங்களுக்கு இந்த தயமம் என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். எப்போது தண்ணீர் இல்ல, தண்ணீரை பயன்படுத்த முடியாது, அப்படியான ஒரு கட்டங்கள்ல என்ன செஞ்சுக்கலாம், இவங்க தயமம் செய்து கொள்ளலாம். இதுதான் தயமத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு வழிமுறையாக, செய்முறையாக, ஒரு சட்டமாக இருக்கு நான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த பாடத்தை நம்ம இது ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்டா இருக்கிறதுனால நம்ம என்ன இந்த சப்ஜெக்டை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன செஞ்சு இந்த சப்ஜெக்ட் நம்ம முடிச்சோம். ஏன்னா இது இடையில ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதனால இந்த சப்ஜெக்ட் அப்படியே கிடப்புல கிடந்ததுனால இதை முடிச்சிட்டோம்னா ஒரு இது முடிஞ்சுனுங்கிறத முடிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம அந்த ஜக்காத் அதை நம்ம பாதியில விட்டுருக்கிறோம். முன்னுரை மட்டும் நான் வழங்கியிருக்கிறேன். அதை பற்றி குறித்தான ஒரு விரிவான சட்டம் உங்களுக்கு நான் சொல்லல. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பில் ஜக்காத்தை பற்றியான, அதாவது நம்ம பெண்களாக இருக்க நீங்க ஜக்காத்தை எப்படி கால்குலேட் பண்ணணும், எவ்வளவு எதுக்கு எவ்வளவு கொடுக்கணும், என்னென்ன பொருளுக்கு எவ்வளவு கொடுக்கறது பற்றியான ஒரு விரிவாக இன்ஷா அல்லாஹ் புரியும்படியாக, இலகுவாக, ரொம்ப போட்டு குழப்பாம இலகுவாக புரியும்படியாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் தெளிவான முறையெல்லாம் நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக பாடங்கள்ல கவனம் செலுத்தி இடைவிடாம ஆப்ஷன் விழாம பாருங்க. ஆரம்பத்துல எத்தனையோ மாணவிகள் இருந்தீங்க, போக போக அப்படியே குறைஞ்சிட்டே வர்றாங்க. என்ன சூழ்நிலைன்னு தெரியல, அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க எந்த நியத்துல இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணீங்களோ அதே நியத்தை ஷைத்தான் முறியடிப்பதற்காண்டி பல சந்தர்ப்பங்களை பல சூழ்நிலைகளுக்கு ஏற்படுத்துவான். தயவு செய்து அந்த மாதிரியான சைத்தனோட வசுவாசுக்கு அடிமணிஞ்சிடாம எந்த நியத்தை உயர்ந்த நோக்கத்துல மார்க்க கல்வி கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற அடிப்படையில் நீங்க வந்தீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை எல்லாம் கொடுத்திருப்பான். ஒவ்வொருத்தருடைய வகுப்புகள் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும், ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகளும் ஒவ்வொன்றா இருக்கும். அதனால தயவு செய்து என்ன செய்யாதீங்க, கிளாஸுக்கு வராம விடுபடுக்காதீங்க. எதுவா என்னவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வேலைகளாக இருந்தாலும் கொஞ்சம் அல்லாவுக்காக நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் வகுப்புல கலந்து கொள்ளுங்க. அல்லாஹ் தாலா இந்த கல்வி என்பது ரொம்ப அவசியமான விஷயம். அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, இந்த உலகத்துல கிடைக்கிறதுல மிக மிக மிகப்பெரிய பொக்கிஷன் கல்விதான். அது மார்க்க கல்வி. அது பெண்களாகி நீங்க வீட்டுல இருந்து படிக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அல் உம்மு மதரசத்துல் அப்படின்னா ஒரு தாய் என்று பல்கலைக்கழகம். நீங்க சரியான முறையில மார்க்கத்தை விளங்கி சட்டங்களை விளங்கி இருந்தா மட்டும்தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் உங்களை பின்பற்றி வரக்கூடிய அந்த ஜெனரேஷனுக்கு நீங்க செய்ய முடியும். நீங்களே கற்றுக்கொள்ளவில்லை, நீங்களே அதுல கவனம் செலுத்தல அப்படி சொன்னா அப்ப உங்களுடைய பிள்ளைகள் நினைச்ச முடியாது, மார்க் அடிப்பு வரமாட்டான். தயவு செய்து அது உங்களையும் நல்வழிப்படுத்தும், உங்களையும் நேரான பாதையில கொண்டு போகும், உங்களுடைய பிள்ளைகளையும் அதை என்ன செய்யும், சரியான பாதையில கொண்டு வரும். அதனால எந்த வகுப்புலையுமே விடுபெடுக்காம எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அல்லாவுக்கு அதை ஒதுக்கி வைங்க. அல்லாஹ் தஆலா அதை உங்களுக்கு இலவாக்கி கொடுப்பான். உங்களுடைய வேலை பழுவுகள் எல்லாம் உங்களுக்கு லேசாக்கி கொடுப்பான். உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் நிச்சயம் லேசாக்கி அதை எளிதாக்கி உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பான். தயவு செய்து மார்க்க கல்வி புறக்கணிக்காதீங்க. ஒரு சமூகம் மார்க்கத்தை புறக்கணித்த காரணத்தால மட்டும்தான் சமூகத்துல மிகப்பெரிய இழிவான நிலையை செஞ்சாங்க, அடைஞ்சாங்க. இது வரலாறு நிறைய இருக்குது. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு அவசியம் இல்லை, எங்களுக்கு தேவையும் கிடையாது, அதுக்கு நாங்க நேரம் செலவழிக்க மாட்டோம், எங்களுடைய தேவைகளோ எங்களுடைய தேவை நேரங்களுக்கு எங்களுக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி காரணங்களை சாட்டி விட்டு போன எத்தனையோ மக்கள் அல்லாஹ் தஆலா நினைச்சிருக்கிறான் வீதியில உலாவ வச்சு ஒன்றுக்கும் இல்லாத மக்களாக ஆக்கின வரலாறு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். தயவு செய்து எந்த நோக்கத்துல எந்த நியத்துல வந்தீங்களோ அதே நியத்தோடு இருந்து கல்வியை கற்று கடைசி வரைக்கும் இந்த கல்வியினுடைய முழு பலனை பெற்று இம்மையிலும் மறுமை இதற்கான பலன் நீங்க நினைச்சு அடையணும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக வாங்க, ஒரு உறுதி எடுங்க இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுங்களா? எல்லா நேரங்களிலுமே நம்ம அதான் சொன்னாங்க இல்லையா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்க உபதேசம் பண்ணுங்க, அது அவங்க முஃமினாக இருந்தால், அவங்க யாரு, முஃமினாக இருந்தால், உண்மையான இறை விசுவாசிகளாக இருந்தால் அந்த உபதேசம் உங்களுக்கு என்ன செய்யும், பயனளிக்கும். அந்த அடிப்படையில் சொல்றேன், வகுப்புல தொடர்ச்சியா வாங்க. தெரிஞ்ச செய்திதானே, படிச்ச செய்திதானே என்று அதை பொழுதுபோக்காக இல்லாம தெரிஞ்ச செய்தியாக இருந்தாலும் மார்க்க கல்வி தானே,
அல்லாஹ் போய் சொல்லாவோட தூதரப்படி தானே படிக்கிறோங்கிற எண்ணத்தோடு படிங்க. அல்லாஹ் தாலா உங்களுடைய இந்த செயல்களுக்கு ஏற்ற கூலியை இம்மையிலும் மறுமையிலும் ரெட்டிப்பாக நினைச்சேன் தருவான் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய பலனை இந்த உலகத்தை நீங்கள் கண்குளிச்சு நினைச்சீங்க பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தரட்டும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக வகுப்புல கலந்துக்கோங்க. அடுத்தடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் நாம் மார்க்க சட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை பற்றியான வகுப்பு நடத்த இருக்கிறோம். தொடர்ச்சியாக கலந்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாத்துக்கும் அருள் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.